வாழ்க்கையில ரெண்டு விஷயம் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை வந்து செமையா அமைஞ்சிரும். ஒன்னு பிடிச்ச வேலை, ரெண்டாவது நமக்கு பிடிச்சமானவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த ரெண்டும் தப்பா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையா இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போறோம் தலையில அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போக இருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னா, தயவு செஞ்சு கையில் காலில் விழுந்தாவது அந்த கோர்ஸுக்கு போகாதீங்க. நீங்க பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பொருளாதார சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைங்க. ஏன்னா நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முழுக்க நான் ஏன்டா இந்த வேலைக்கு போறேன்னு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு பதிலா பிடிச்ச படிப்பை படிச்சு பிடிச்ச வேலைக்கு போயிட்டானா திங்கக்கிழமை சந்தோஷமா வேலைக்கு போவான். உங்க பையன் உங்க பொண்ணு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா அல்லது சந்தோஷமா வேலைக்கு போகணுமாங்கிறது உங்களோட கையில இருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள், நானும் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமா உங்க பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க உங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை நீங்க முழுமையாக நம்புங்க. தப்பான இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏண்டா வேலைக்கு போறோன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ற நிலைமைக்கு வந்துடாதீங்க. எனக்கு அந்த வகையில ரெண்டு வகையிலும் ஹாப்பி. நான் நினைச்ச வேலையை தான் பார்க்குறேன், நான் நினைச்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணேன். அதனால நான் ரெண்டு வகையில எனக்கு வாழ்க்கையில திருப்தியா தான் இருக்கேன். அந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில ரெண்டு விஷயம் கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை செமையா அமைஞ்சிரும். ஒன்னு பிடிச்ச வேலை, ரெண்டாவது நமக்கு பிடிச்சமானவங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இந்த ரெண்டும் தப்பா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை முழுக்க பெரிய ரோதனையா இருக்கும். தப்பான வேலையை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கை முழுக்க ஏண்டா வேலைக்கு போறோம் தலையில அடிச்சுட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போக இருக்கும். தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏண்டா வீட்டுக்கு வரோம் தலை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. இதை மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா, உங்க அப்பா அம்மா ஒத்துக்கலை அப்படின்னா, தயவு செஞ்சு கையில் காலில் விழுந்தாவது அந்த கோர்ஸுக்கு போகாதீங்க. நீங்க பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. பெற்றோர்களும் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏன் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பொருளாதார சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தயவு செஞ்சு உங்க பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்களோ அதை படிக்க வைங்க. ஏன்னா நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து அவன் வாழ்க்கை முழுக்க நான் ஏன்டா இந்த வேலைக்கு போறேன்னு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு பதிலா பிடிச்ச படிப்பை படிச்சு பிடிச்ச வேலைக்கு போயிட்டானா திங்கக்கிழமை சந்தோஷமா வேலைக்கு போவான். உங்க பையன் உங்க பொண்ணு திங்கக்கிழமை மண்டையில அடிச்சுட்டு வேலைக்கு போகணுமா அல்லது சந்தோஷமா வேலைக்கு போகணுமாங்கிறது உங்களோட கையில இருக்கு. தயவு செய்து பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகள், நானும் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்க மனசுக்கு பிடிச்ச பையனையோ பொண்ணையோ கன்வின்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா நிச்சயமா உங்க பெற்றோர்களையும் கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த படிப்பை படிக்க வைக்க உங்க பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். அதை நீங்க முழுமையாக நம்புங்க. தப்பான இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு படிப்பை படிச்சுட்டு ஏண்டா வேலைக்கு போறோன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ற நிலைமைக்கு வந்துடாதீங்க. எனக்கு அந்த வகையில ரெண்டு வகையிலும் ஹாப்பி. நான் நினைச்ச வேலையை தான் பார்க்குறேன், நான் நினைச்ச பெண்ணை தான் திருமணம் பண்ணேன். அதனால நான் ரெண்டு வகையில எனக்கு வாழ்க்கையில திருப்தியா தான் இருக்கேன். அந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன்.